ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அமைச்சு செயலாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. தற்போதைய நிதி வரையறைகளுக்குள் நின்று தேசிய முன்னுரிமைகளை அடையாளம் கண்டு 2026 ஆண்டு வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். மூலதன செலவுகள் எந்த அளவு ஒதுக்கப்பட்ட போதிலும் சிறந்த மட்டத்தில் அவற்றை செலவிட்டு தேவையான முன்னேற்றங்களை எட்டுவதற்கு இதுவரை இருந்த அரச பொறிமுறை தவறியமையினால் பொதுமக்களுக்கு அபிவிருத்தி வாய்ப்புகள் இழக்கப்பட்டு விட்டதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இடம்பெற்ற விரிவாக்கப்பட்ட கடன் வசதிகளில் தற்போதைய வரையறைகளுக்கு ஏற்ப தேசிய உற்பத்தியில் 13% செலவிட முடியும். இதில் குறைந்தபட்சம் 4% மூலதன செலவீடாக ஒதுக்க முடியும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அமைச்சுக்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பது நாட்டின் தேவைகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையாகும் என்று தெரிவித்தார். நாட்டின் முக்கிய முதலீட்டாளராக அரசாங்கம் திகழ்வதாக தெரிவித்த ஜனாதிபதி மூலதன செலவினமாக 1400 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்தங்களினால் சேதமடைந்த பகுதிகளை புனரமைப்பதற்காக 500 பில்லியன் ரூபாய் மேலதிக நிதியாக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 2026 ஆண்டு தொடர்பாக அமைச்சு மட்டத்தில் திட்டமிடப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் ஒதுக்கீடுகளை பயன்படுத்துவது தொடர்பாகவும் வெவ்வேறாக விளக்கமளிக்கப்பட்டது.